வீட்ல அப்பப்போ வந்து சும்மா நொய்யுங்கற மேனஸ் இல்ல 3 லேடிஸா எங்க ஓ கண்ணு தெரியாதா போ எங்கயாச்சு சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போ என்னையா வேணும் உனக்கு மேடம் சைன் வேணும் எனக்கு சைன் போட தெரியாது வெள்ள போயா இத மேடம் நினைச்சுக்கிச்சா ஷாலு வெயிட் என்னங்க ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணு மேடம் உங்க சைன் வேணும் போங்க மா அவளை பாத்துக்கோமா எங்க கேக்குறா ஷாலுமா கொஞ்சம் இருமா ஷாலு ஷாலு சொன்னா கேளு ஷாலு பாப்பாவுக்காவது கொஞ்சம் மரியாதையை சொல்லிக் கொடுங்க மேடம் உங்களை மாதிரியே பேசுது நான் தான் பெரிய ஆளு நான் மட்டும்தான் புத்திசாலின்னு ஓவர ஆண்ணா முட்டாளாக்கி உட்கார வச்சிருவாங்கன்னு காதுக்குள்ள சொல்லி சொல்லி வழங்க மேடம் மேடம் எனக்கு ஒரு டவுட்டு சிபிஐ ஆஃபீஸர்னா பெரிய இதுவா நான் கேஸை தப்பா ஹேண்டில் பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன அரைஞ்சிங்கல்ல உங்க கண்ணு முன்னாடியே வந்திருக்கான் அவன் வீட்டு நாய் மாதிரி சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ற தவிர உங்களால வேற என்ன செய்ய முடிஞ்சது உங்களுக்கும் எங்களை மாதிரி அதே 1300 கிராம் மூளை தானே மேடம் அதுல கொஞ்சமாச்சும் நீங்க யூஸ் பண்ணியிருந்தா ஏன் எங்க டிபார்ட்மெண்ட் கேஸ் வர போகுது நாகேஷ் நீங்க மெயின் அக்யூஸ்ட விட்டுட்டு தெருவுல குல்லா விற்கிறவன் பூ விற்கிறவன் பிச்சைக்காரனை எல்லாம் பிடிச்சி அடிச்சா எப்படி அது சரி உங்க லெவலுக்கு இந்த மாதிரி புள்ள பூச்சிங்க கிட்ட தானே வீரத்தை காட்ட முடியும் மேடம் பார்த்து பேசுங்க எனக்கும் கை இருக்கு நானும் ஓங்கிடுவேன் நான் பொம்பளை எல்லாம் பார்க்க மாட்டேன் அது கீழே போறீங்க ஸ்டாப் ஓங்குவானாமே சொட்ட சொர்கிருவேன் பெரியவங்கள அப்படி எல்லாம் பேச கூடாது என்னடா பாக்குற என்னடா பாக்குற லாஸ்ட் வார்னிங் தப்பா பேசுன ஷாலு மேடம் புள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க மேடம்